ஹலோ விவர்ஸ், இந்த செடிகளில் மஞ்சள் தன்மையாக வரும்ல, அதுக்கு என்ன செய்யுங்க, இந்த எள்ளு புண்ணாக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன செய்யுங்க, முதல் நாள் நைட்டு என்ன செய்யுங்க, ஊற வச்சு வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், செடிகளுக்கு இந்த இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். இந்த பாருங்கள், இந்த நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை எடுத்து இந்த 5 லிட்டர் கேனில் ஒரு 50 ml மட்டும் 50 ml ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு இது என்ன செஞ்சுருங்க, செடி மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மஞ்சள் தன்மையெல்லாம் மாறிடும். நல்லா செடி என்ன செய்யும், செழிப்பாக வரும். நல்லா அறுவடை கொடுக்கும் நமக்கு. இது நல்ல இயற்கை உரம். நம்ம நாட்டு மருந்து கடைகளில் போய் எள்ளு புண்ணாக்குன்னு கேட்டாலே என்ன செய்வாங்க, நமக்கு தருவாங்க. இந்த இப்போ இதில் மல்லிகை செடிலாம் மஞ்சள் கலராக இலையெல்லாம் மாறுது வெயிலுக்காக. அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரே பண்ணி விட்டால் செடி நல்லா சிறப்பாக வரும். நல்ல அறுவடை நிறையா கிடைக்கும் நமக்கு. நான் எள்ளு புண்ணாக்கு நல்ல இயற்கையாக உள்ள உரமாக, அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் இயற்கை உரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.